கண்டத்தின் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள ஒரு குட்டி தீவு நாடு தான் கேப் வார்டே என்று அழைக்கப்படக்கூடிய நாடு. அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை வெறும் 5.5 லட்சம் தான். அந்த நாடு 2026 ஃபிஃபா உலக கால்பந்து ஆட்ட போட்டியில் முதலாக கலந்து கொண்டு லீக் சுற்றுகளில் எல்லா அணிகளையுமே சமன் செய்து மேலும் உயர்ந்தது. குறிப்பாக முன்னாள் சாம்பியன்களான ஸ்பெயின், உருகுவே போன்ற நாடுகளை சமன் செய்து முன்னேறியது. அடுத்த கட்ட போட்டியில் 4/7/2026 சனியன்று மியாமி நகரில் நடைபெற்ற போட்டியில் அர்ஜென்டினாவை எதிர்கொண்டது. அர்ஜென்டினா உலக தரம் வாய்ந்த அணி. அத்தோடு நடப்பு சாம்பியனும் அந்த நாடு தான். அந்த நாட்டோடு மிக பயங்கரமாக போராடி விளையாண்டது. கடைசி வரையிலும் நம்பிக்கை இழக்காமல் போராடி விளையாடியது கேப் வார்டே. இரு நாடுகளுமே 2 கோல்களை போட்டு சமநிலையில் இருந்தன. அப்போது அடிக்கடி கேப் வார்டே அர்ஜென்டினாவை பயமுறுத்தி கொண்டே இருந்தது. கடைசியாக அருமையான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அர்ஜென்டினா 3வது கோலை போட்டு 3-2 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. அர்ஜென்டினா வெற்றி பெற்றாலும் உலகினர் அர்ஜென்டினாவை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடவில்லை. முதலாக களங்கண்ட கேப் வார்டே நாட்டை தான் எல்லாருமே தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார்கள். எதிர்காலத்தில் கேப் வார்டே என்ற நாடு கால்பந்தாட்டத்தில் முன்னணிக்கு வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை.